உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த எங்க போற? பசிக்குது, சீக்கிரம் வா. வந்துட்டேன்டா, இரு வர. அதுக்குள்ள பறக்கறான். சீக்கிரம் வை. இந்தா சாப்பிடு. மாறா, உங்க அப்பா உன் பொண்டாட்டிய பத்தி பெருமையா பேசிட்டு போனாருடா. அவருக்கு வேற வேலை இல்ல. அவளை பத்தி எல்லாரும் தான் பெருமையா பேசுறீங்க. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாரும் மனசு ஸ்ட்ராங்கா உட்காந்துறான். ஏண்டா, அவளை பத்தி பெருமையா பேசினா உனக்கு பொறுக்கலையா? அவ உன் பொண்டாட்டி தானே, நியாயமா நீயும் பெருமைப்படணும். இங்க பாருடா, வீராவும் காவல் தெய்வம். அவளை நீ நல்லபடியா பாத்துக்கணும். என்ன, உன் அப்பாவ, உன் அண்ணனுங்களை எல்லாரையும் கொஞ்சம் தள்ளி வை. வீராவ மட்டும் உன் மனசுல வை. இப்ப எதுக்கு நீ அவளுக்கு சாம்பிராணி போட்டுட்டு இருக்க? சாம்பிராணி எல்லாம் ஒண்ணும் போடல, உண்மையதான் சொல்றேன். நீதான் பெரிய தியாகியாச்சே. சும்மா உன் அண்ணனுக்கு நல்லது பண்ற, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. அவ இல்லன்னா உனக்கு வாழ்க்கையே இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன சுயநலமா யோசிக்க சொல்றிய? அவ விஷயத்துல நீ சுயநலமா இருக்கிறது தப்பே இல்லடா. ஏன், இங்க எல்லாரும் சுயநலமா தானே இருக்காங்க. வாட வாட அவ கூட சேர்ந்து உன் போக்கும் சரியில்லை, பாத்துக்க. இருந்தா இருந்துட்டு போட்டோம். இங்க பாரு, வீரா என்ன சொன்னாலும் அத அப்படியே கேட்டு அதுபடியே செய். ஏன் எதுக்குன்னு உன் புத்திசாலித்தனத்தெல்லாம் அவகிட்ட காமிக்காத. அவ எது சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் மாறா. அதை விட முக்கியம், அவ என்ன செஞ்சாலும் அது ஊ நல்லதுக்காக தான் இருக்கும். சரி, சட்னியை ஊத்து. என்ன சிரிப்பு? உனக்கெல்லாம் சரியான கடிவாளம் அவதான்டா. சாப்பிடு போதும். உன் பொண்டாட்டி நினைச்சு நினைச்சு சிரிக்கிறியோ? அப்பா, லைட் ஆஃப் பண்ணிடு. தரையில படுத்துக்கிட்டானே, எப்படி உன கட்டிலுக்கு கொண்டு வரது? என்ன பண்றது? ஏய், மார்கழி மாசத்துல 20 வச்சுட்டு, ஏய் எதுக்குடி ஏசி போட்டுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப வேர்க்குது. ஃபேன் எதுக்குடி சேர்ந்து ஓடுது? அதான் வேர்க்குதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்குடி இவ்வளவு தண்டி போர்வு உனக்கு? குளிருது, அதான் போத்திருக்கேன். இங்க பாரு, வேர்க்குதுன்னா ஏசி போட்டுக்கோ, குளிருதுன்னா ஏசி ஆஃப் பண்ணிடு. எனக்கு ஏசி இல்லனா வேர்க்குது, ஏசி போட்டா குளிருது, அதுக்காக தான் போர்வை போத்திருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப ஆஹா, குளிருதுன்னு சொன்னா அசிங்கப்படுத்துவா. உனக்கு குளிருச்சுன்னா நீ வேணா பெட்ல படுத்துக்கோ. என் போர்வை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போ. அப்ப நீ எங்க போய் படுப்ப? ஷேர் பண்ணிப்போன்னு சொன்னேன். நானும் இங்கதான் படுத்துப்பேன், நீ வேணா பக்கத்துல படுத்துக்கோ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல.
என்னது இது? இவ எடுக்கிற டோனே சரியில்லையே. இதெல்லாம் நம்பவா வேண்டாமா? ஒருவேளை தான் வில்லங்க வச்சிருந்தான்னா? வேணாம், நான் தரையிலேயே படுத்துக்கிறேன். இங்க பாரு, இப்போ மட்டும் நீ கட்டல்ல வந்து படுக்கல. என்னடி மிரட்டுற? இல்ல நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல, மார்கழி மாச குளிரு ஏசி இப்பதான் 20ல வச்சிருக்கேன். அத 16க்கு மாத்திருவேன். ஃபேனையும் ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருவேன். எப்படி வசதி? என்னடி பிளாக்மெயில் பண்ற? நான் சொன்னா நீ கேட்கணும், அவ்வளவுதான். குளிருது வேற. வந்து படுக்க போறியா இல்லையா? வரண்டி, வேற வழியும் இல்ல. ஃபேனையாவது குறைச்சு தொலையாண்டி. ஏய், எனக்கு வேர்க்குது. போ. அம்மா. ஏய், எதுக்கு இவ்வளவு பெரிய கேப்? அப்புறம் நீ உருண்டு விழுந்துட்டு உங்க அத்தை கிட்ட போய் என்ன அப்படியே வீர கீழே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லுவேன். இப்ப என்னடி வேணும் உனக்கு? இப்ப பக்கத்துல வந்து படுக்க போறியா இல்லையா? இப்ப வர போறியா இல்லையா? என்னடி பிரச்சனை உனக்கு? பக்கத்துல படுத்துக்கோ. இந்தா வச்சுக்கோ, நல்லா போத்திக்கோ. கடவுளே, இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதா? இதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலையே. இந்த நேரத்துல அந்த கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத. பாவம், அவரே காலையில இருந்து ஓவர் டைம் பார்த்துட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குவாரு. வர வர நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் கேக்குது மாறா, பாடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.